நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஒரு உள்ள பொண்ணுனாலாம் இந்த பொண்ணுக்கு அந்த ஊரை ரொம்ப பிடிக்குமா, இந்த ஊரும் பிடிக்குமான்னு கேட்பாங்க. இந்த ஊர் எனக்கு பிடிக்கான்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் மயில் பிடிக்கும், குருவி பிடிக்கும், காகம் பிடிக்கும், பாம்பு கூட பிடிக்கும். உங்க ஊர்ல பிடிக்கிற மாதிரி எங்க ஊர்லயும் எங்களுக்கு பிடிக்கும். தேனின் பசி தேன் வந்து அளந்துட்டு இருந்துச்சான். தேன் வந்து அளந்துடுச்சான். அது பசி எடுத்தனால அந்த அழுந்துச்சான். அப்புறம் பறந்து போயிட்டு இருந்துச்சான். அப்புறமேட்டுக்கு அதுக்கு அங்க ஒரு பூ மேல உட்காந்து தேன் குடிச்சுச்சான். வெள்ளை கட்டி ஒரு வெள்ளை கட்டி பெரிய வெள்ளை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான். அப்ப வெள்ளை கட்டி தூக்க முடியல. அப்ப எனக்கு வெள்ளை கட்டி தூக்க முடியலன்னு பார்த்துட்டு இருந்துச்சான். அப்ப அது வெள்ளை கட்டிய இங்க ஒரு வெள்ளை கட்டி போயிட்டு இருந்துச்சான். வெள்ளை கட்டி போயிட்டு இருந்ததுனால அதுக்கு இந்த எறும்பை இங்க வான்னு கூப்பிட்டுச்சான். எறும்பு கூப்பிட்டனால அது வந்துச்சு. எல்லா எறும்பு வந்தனால இந்த எறும்பை தூக்கிட்டு இந்த வெள்ளை கட்டியை தூக்கிட்டு போனாங்களாம். குகையும் குள்ளநரியும் ஒரு குகையும் குள்ளநரியும் இருந்துச்சான். அப்ப அங்க சிங்கம் வந்துட்டு இருந்துச்சான். சிங்கம் வந்துட்டு இருக்கும் போது அதுக்கு பசி எடுத்துச்சான். பசி எடுத்தனால அது எப்படி நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் தேடிடுச்சான். அப்ப அதுக்கு பசி எடுத்துச்சான். இங்க ஒரு குகை இருக்குன்னு அப்படின்னு பார்த்துச்சான். குகை இருக்கும் போது அங்க ஒரு நரி இங்க சிங்கம் பேசுது, பசிக்குது போல, அது சாப்பிட்ரும் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான். அப்ப அதுக்கு பசி எடுத்துச்சான். அப்புறம் நரி நீ கண்ணை மூடு, இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு உணவு கிடைக்கும்னு சொல்லுமா. உணவு கிடைக்கும் போது அதுக்கு நரி ஓடி போயிடுச்சான். புகை பேசுற மாதிரி நரி நடிச்சுட்டு ஓடி போயிடுச்சான். ஓடி பண்ண ஒட்டி அதுக்கு கண்ணு சிங்கம் திறந்து போச்சுச்சான். சூரியன் வெளிச்சம் அடிச்சு ஒட்டி அதுக்கு எங்க நம்மளுக்கு உணவு கிடைக்க மாட்டேங்குது. இந்த சிங்கம் இந்த நரி நம்மளுக்கு புகை மாதிரி பேசிட்டு நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சா. நன்றி.